இருக்கிறது ஒரு லைஃபு, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணுன்ற மாதிரி நம்ம தெளிவாக முடிவு எடுக்கணும். நமக்கு வேணுங்கிறத நாம தான் நமக்கு பண்ணிக்கணும். காலேஜ் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கும்போதே எனக்கு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங், அந்த இயற்கை விவசாயத்துக்கு மேலே ஆர்வம் வந்து இந்த நம்மாழ்வார் வானகம் அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்துச்சு, இன்னொரு கையில் வெறும் மெடிக்கலு இதை தான் போயிட்டு இருக்கேன். கன்ஃபார்ம் கிடையாது. ஏர்ஃபோர்ஸ் அதிகாரியும் கன்ஃபார்ம் இல்லை, கோஸ்ட் கார்டு அதிகாரியும் கன்ஃபார்ம் இல்லை. சிப்பாயா போனால் என்ன, அதுவும் ஒரு பெரிய வேலை தான் அப்படின்னு போயிருக்கலாம்ல, ஏன் போல? உலகம் அப்படி தானே பார்க்குறாங்க. விவசாயத்துலேருந்து தான் பசங்க படித்து ஐடி கம்பெனிக்கு போயிட்டு அங்கேயே செட்டில் ஆகணும், திருப்பி விவசாயத்துக்கு சேத்துல கால் வைக்கக்கூடாது, என் பையன் கஷ்டப்படக்கூடாது அப்படி. நீ ஏர்ஃபோர்ஸில் 14 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் ஏன் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறேன்? அம்மா வந்து உங்க கூட ரன்னிங்லாம் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் அவங்க ரொம்ப நார்மலான ஒரு ஆர்டினரி லேடி, ஒரு ஹோம் மேக்கர். எப்படி இதெல்லாம், அதுவும் ஒரு வில்லேஜில், அவங்களாம் வெளியே வர மாட்டாங்க, எப்படி உங்க கூட ரன்னிங்கு சைக்கிளிங்லாம் வந்திருக்காங்க? நம்ம இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்காக நம்ம லைஃபே மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணவே இல்லையா? என்னோட யூடியூப் சேனலில் வந்து மெயினாக எதுக்காக ஆரம்பித்தேன் அப்படின்னா, என்னை பற்றி பேசுகிறதுக்கு கிடையாதுங்க. அதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோன்றதை பற்றி பேசுகிறதுக்கும் இல்லை. மெயினாக நம்ம மத்தியில் இளம் வயதில், அதாவது 18லேருந்து 25 வயசுக்குள்ளே எவ்வளோ ஹீரோஸ் இருக்காங்க, அவங்கள வெளியில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்னோடய யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். அது பேர் தான் ஈஸ்டர்ன் டெல்டா ஸ்குவாட். பட் டெல்டா ஸ்குவாடில் இல்லாத நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இளம் ஹீரோஸ், யங்ஸ்டர்ஸ், அவங்க ஸ்கூல் படிக்கிற பையனாக கூட இருக்கலாம், அவங்களெல்லாம் வெளியில் கொண்டு வந்து காமிக்கணும். அதாவது நம்ம மத்தியிலையும் இப்படி இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இதை ஆரம்பித்தோம். ஸோ கூடிய சீக்கிரம் அவங்களெல்லாம் வெளியில் கொண்டு வருவோம் அந்த சேனல் மூலமாக. பட் இப்போதைக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த இன்டர்வியூலையும் சரி, இன்றைக்கி பார்க்க போகிற இன்டர்வியூலையும் சரி, நான் ட்ரெயின் பண்ணி ஹீரோஸான யங்ஸ்டர்ஸ், தமிழ்நாட்டில் நான் ட்ரெயின் பண்ணி ஹீரோஸான யங்ஸ்டர்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம கூட அப்படி ஒருத்தர் தான் உட்காந்துருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் யார் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கபிலன் சொல்லிட்டு ஆர்மியில் இப்போது ஆஃபீஸராக ஆக போகிறார், ஒரு வாரத்தில் ஆஃபீஸர் ஆக போகிறாரு. அதே மாதிரி விக்னேஸ்வரா, அப்புறம் மீனவர்கள் 2 பேர், விக்னேஷ்னு ஒரு பையன், இவங்களெல்லாம் நீ முத்துப்பாண்டின்னு ஒரு பையன், இவங்க இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இன்றைக்கி நம்ம கூட உட்காந்துருக்குது ஒரு யங்ஸ்டர், அவர் பேர் சிபிராஜ். கிட்டத்தட்ட 2 வருஷம் என் ட்ரைனிங்கில் இருக்கார். இவர் வந்து ஏர்ஃபோர்ஸ் அண்ட் கோஸ்ட் கார்ட், விமானப்படை மற்றும் கடலோர காவல் படையில் அதிகாரியாக செலக்ட் ஆகிருக்காரு. இதில் ஒரு தடவை செலக்ட் ஆகிறதே குதிரை கொம்பு, உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமோட ஒரு 10 மடங்கு கடினமான எக்ஸாமுங்க இது. இந்த யூபிஎஸ்சியோட 10 மடங்கு கடினமான எக்ஸாம். எதில் அப்படின்னா ரிட்டனில் கிடையாது. ரிட்டனில் 10 மடங்கு ஈஸி, ஆனால் பர்சனாலிட்டி டெஸ்ட்டு 10 மடங்கு கடினம். அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் ஒரு முறை செலக்ட் ஆகிறதே பெரிய விஷயம். அதுக்காக 20 அட்டம்ப்ட்டு, 15 அட்டம்ப்ட்டு, 10 அட்டம்ப்ட் போனவங்களாம் இருக்காங்க. நம்ம கூட உட்காந்துருக்கவர் 4வது அட்டம்ப்ட்லேயும் 5வது அட்டம்ப்ட்லேயும் கிளியர் பண்ணிட்டாரு. இவர் 2 முறை ஃபெயில் ஆனதுக்கப்புறம் தான் எங்கிட்ட வந்திருக்காரு. பட்டு அவர் ஏர்ஃபோர்ஸ்லேயும் கோஸ்ட் கார்ட்லேயும் செலக்ட் ஆகிட்டாருங்கிறதுக்காக நான் அவரை இங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கல. அவர் இங்கே உட்கார வச்சுருக்கிறதுக்கு காரணம், அவர் ஒரு விவசாயி. சிபிராஜ் பெரம்பலூரில் பாடாலூரில் பிறந்து வளர்ந்து படித்தவர். அவரை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். கடலோர காவல் படையில் ஆல் இண்டியா ரேங்க் 38வது ரேங்க் வாங்கியிருக்காரு. ஓகே சிபிராஜ், ஸோ நீ வந்து மெஜாரிட்டி என்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுக்கிறவங்க என்ஜினியர்ஸ் தான். பட் நீ ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் படிச்சிருக்கு, ப்ளஸ் நீயே ஒரு ஃபார்மர். எதுக்காக பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் படித்த? சார் ஃபார்மிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். ஃபார்மிங் மேலே இன்ட்ரெஸ்ட், அதாவது நீயே ஒரு விவசாயி தான், ஃபுல் டைம் விவசாயி இல்லையா? ஸோ என்னென்ன விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன்? சார் எங்கள் ஊரில் நாங்கள் அதிகமாக பயிர் பண்ணுறது கடலை, பருத்தி, மக்காசோளம். இப்போ இருக்க தலைமுறைக்கு 2 விஷயம் பிடிக்காது. ஒன்று இராணுவம் மாதிரி வேலை பிடிக்காது, இன்னொன்று விவசாயம் பிடிக்காது. இது தவிர மற்ற எல்லா வேலையும் பிடிக்கும். எங்கேயாவது உட்காந்து ஒரு ஏசி ரூமில் லேப்டாப் வச்சுட்டு உட்காந்து வேலை செய்ய முடியும்னா அதுக்காக எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் விவசாயம் பண்ணணும்னா ஓடிடுவான். ஹிந்தியில் வந்து ஜெய் ஜவான் ஜெய் கிசான், 2மே நீ தான். எப்படி? சார் சின்ன வயசுலேருந்தே விவசாய குடும்பன்றதுனால விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட் சார். சரி, அதுக்கப்புறம் இல்லை விவசாய குடும்பத்தில் இருக்கவங்க நிறைய பேர் விவசாயம் பண்ண மாட்டேன்றான்.
ஓடுறான். விவசாயம் தவிர வேறு எது வேணாலும் பண்ணுறேங்கிறான். எனக்கு பிடிக்கும் சார். சின்ன அந்த வயலில் வேலை செய்கிறது, இந்த மழை வரத்துக்கு முன்னாடி ஒரு கிளைமேட் இருக்கும், அப்போ ஒரு பரபரப்பாக ஒரு வேலை செய்வோம், அப்போ அடிக்கிற காற்று, ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயம் அப்படியே கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். நேச்சர் ரொம்ப பிடிக்கும் உனக்கு? நேச்சர் ரொம்ப பிடிக்கும் சார். அவுட்டோரில் இருக்கு? கண்டிப்பாக சார். ஓகே. அப்புறம் காலேஜ் படிக்கும்போது விவசாயம் வந்து மெயினாக இருக்கக்கூடாது, வேறு ஏதாவது பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் அந்த மாதிரி, விவசாயத்தை செகண்டரியாக வச்சுக்கிட்டு முதன்மையாக அதை நான் பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது ஆஃபீஸ் ஒர்க் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு சார். ஒரு 9 to 6 ஒர்க்கு எனக்கு அதில் உடன்பாடில்லை சார். எனக்கு ஒரு மாதிரி அவுட்டோராக இருக்கணும், துருன்னு இருக்கணும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், அந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட். காலேஜில் கூட ஒரு தடவை ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே எப்போ ஒரு சார் கேட்டாங்க, உங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினாலே 9 to 6 ஒர்க் தானே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 2-3 பசங்க மட்டும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத மாட்டோம்னு சொல்லி கை தூக்கணும். ஸோ அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிய வந்ததுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியாச்சு. இது வந்து டிபிக்கல் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது இல்லையா? இது 9 to 5 கிடையாது, 24/7. எஸ் சார். இல்லையா? நம்ம எப்போவுமே ரெடியாக இருக்கணும். எஸ் சார். நாட்டை காப்பாற்றுறதுக்கு. ஓகே. அதாவது நீ வந்து ஒரு 9 to 5 ஜாப் வேண்டாம் அப்படிலாம் ஃபீல் பண்ணதெல்லாம் நல்ல விஷயம் இல்லையா? பட்டு நான் நிறைய விவசாயிங்கக்கிட்ட பேசியிருக்கேன். என் பையன் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது, என் பையன் வந்து சொகுசாக ஒரு ஐடி கம்பெனியில் இல்லை அமெரிக்காவில் உட்காந்துருக்கணும், ஏசியில் உட்காந்துருக்கணும், அப்படி தானே இன்றைக்கி விரும்புகிறாங்க. உங்கள் அப்பா அம்மா தானே ஆசைப்பட்டிருப்பாங்க? எஸ் சார். அப்பா அம்மா வந்து அவங்க தான் சொன்னது, விவசாயம் நீ பண்ணக்கூடாது காலேஜ் முடிச்சுட்டு. நான் கொஞ்சம் காலேஜ் 3rd year ஃபைனல் இயர் படிக்கும்போதே எனக்கு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங், அந்த இயற்கை விவசாயத்துக்கு மேலே ஆர்வம் வந்து இந்த நம்மாழ்வார் வானகம் அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும் போதே அவங்க வந்து அவங்க தான் இதை தடுத்தது. நீ விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், ஏதாவது ஒரு எக்ஸாம் படித்து கிளியர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, நீ விவசாயம் முதன்மையாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்னை தடுத்தது அவங்க. ஓகே. ஸோ ஒன்று முதல்ல எப்படி பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க? எங்கள் வீட்டில் நான் அப்படியே அண்ணனுக்கு ஆப்போசிட். அண்ணன் வந்து அப்பா அம்மா கூட சேர்ந்து முடிவு பண்ணி ஒரு முடிவு எடுப்பார். நான் வந்து எனக்கு எது தருதோ அதான் நான் பண்ணுவேன். என்னை வந்து பிஎஸ்சி நர்சிங், அப்புறம் இன்ஜினியரிங், ஒரு 2-3 நீட், கண்டிப்பாக டாக்டர் படிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஃபோர்ஸில் படிக்கணும்னு சொன்னாங்க. நான் நீட்டு அந்த சைடே போகலை. நீட் கிளாஸுக்கும் நான் போகலை, நீட் எக்ஸாமும் அப்ளை பண்ணல, இன்ஜினியரிங்க்கும் போகல, ஜேஇ எக்ஸாமும் எழுதலை. நான் அப்ளை பண்ணது அக்ரிகல்ச்சர் மட்டும்தான். அதில் எனக்கு ஹார்டிகல்ச்சர் கிடச்சிது, நான் ஹார்டிகல்ச்சர். நீ எப்படி உங்கள் அப்பா அம்மா சொல்லியும் இப்போ உங்கள் அண்ணனுக்கு ஆப்போசிட் அப்படிங்கிற, எப்படி நீ அவங்கள எதிர்த்துட்டு இதெல்லாம் பண்ண முடிஞ்சது உன்னால்? எனக்கு வேணும் அவ்வளோதான் சார். எனக்கு வேணுன்றதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன் சார். அவங்க இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் போட சொல்லும்போது நான் அக்ரிகல்ச்சர். ஏன் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இன்றைக்கி அந்த பசங்களுக்கு இல்லை? இப்போ இன்னைக்கு 20-25 வயசு பையன் பொண்ணு கூட அப்பா அம்மா வேணாங்கிறாங்க சார் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் எதையும் செய்கிறான் இல்லையா? அப்போ உனக்கு 18 வயசில் எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு? 17 வயசில் எங்கள் அப்பா நீங்கள் வேணால் என்னை ஜேஇ படிக்க சொல்லுங்கள், ஆனால் எனக்கு இதுதான் வேணும், ஹார்டிகல்ச்சர் தான் வேணும். எப்படி? இன்ட்ரெஸ்ட் தான் சார். அக்ரிகல்ச்சர் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இன்றைக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் அப்பா அம்மா எல்லாத்துக்கும் அப்பா அம்மா தான். உனக்கு அதே அப்பா அம்மா வேணான்னு சொல்லி நீ எப்படி எடுத்த? அவங்க எதனா ஒரு ரீசன் காரணம் சொல்கிறதுக்காக மேபி அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் எனக்கு அவங்க பெருசாக ப்ரெஷர் பண்ண மாதிரியோ எனக்கு தெரியல. எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு என் முடிவில் நான் தெளிவாக இருந்தேன். சரி, இப்போ நீ வந்து பசங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிற இனிமேல்? அதாவது எப்படி நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை சாதிக்கிறது சொல். இப்போது யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்லலாம்னா, நமக்கு வேணுன்றதை நாம தான் பண்ணணும். ஸோ இருக்கிறது ஒரு லைஃபு, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணுன்ற மாதிரி நம்ம தெளிவாக முடிவு எடுக்கணும். நமக்கு வேணுங்கிறத நாம தான் நமக்கு பண்ணிக்கணும். சரி, அப்பா அம்மாவை எதிர்த்துட்டு எப்படி பண்ணுறது? அப்பா அம்மாவை எதிர்த்துட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம பண்ணுறதுல அவங்களே புரிஞ்சுக்கிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும். எதிர்த்துக்கிட்டு எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ நீ ஹார்டிகல்ச்சர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுக்கு டிஃபென்ஸ் போகணுன்னு ஆசைப்பட்டேன்? ஸோ இப்போ 3rd year படிக்கும்போது என்னை வந்து அக்ரிகல்ச்சரை நீ மெயினாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து என்ன வேலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த பெஸ்டிசைட்ஸ், கெமிக்கல்ஸ், விவசாயத்துக்கு அதை சேல் பண்ணுற மாதிரியான ஜாப் தான் அதிகமாக இருந்தது அக்ரி ஆர் ஹார்டி கிராஜுவேட்டு. ஸோ அதுவும் வேணாம், ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக ஆர்கானிக் ஃபார்மிங்னால. ஸோ கவர்மெண்ட் அது விவசாயமும் பண்ணக்கூடாது, கெமிக்கல் ஃபார்மிங் அதையும் ப்ரொமோட் பண்ண, இன்ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணக்கூடாது. அதில் தெளிவாக இருந்தேன் சார். ஸோ அப்படி பார்க்கும்போது கலக்கிறேன், அது ரொம்ப தேவை எனக்கு இல்லையா? சார். ஸோ அப்படி இருக்கும்போது லாக்டவுன் டைமில் ஒரு புக்கு மூலயமா ஒரு வெப்சைட் தெரிய வந்தது, கேரியர் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு
எலிஜிபிலிட்டி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஆச்சரியமான விஷயம்னா என்னால் பைலட் ஆக முடியும், இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் என்னால் ஒரு ஃபைட்டர் பைலட் ஆக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் அன்றைக்கி நான் அப்படியே தேடியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபைனல் இயர் முடித்ததும் இதான் நமக்கானது அப்படின்றது நான் தெளிவாக. அதாவது ஒரு 19 வயசுலேயே வந்து நீ இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எஸ் சார். சிபிராஜ் இங்கே கூப்பிட்டதுக்கு காரணம், சிபிராஜ் என் கூட 2 ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் இருந்திருக்காரு. 2 ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் என் கூட வந்திருக்கேன். சென்னையில் 2023 டிசம்பரில் ஃப்ளட்டு வந்தப்போ நீ என் கூட இருந்த. எஸ் சார். அப்போ எந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனும் நான் கூப்பிட்றதில்ல, உனக்கே தெரியும். மேக்ஸிமம் வராதான் தான் சொல்லுவேன். எஸ் சார். அப்படியே வர்றதா இருந்தால் அப்பா அம்மா கிட்ட எழுதி வாங்கணும். வீடியோ கொடுத்தாங்களா? எஸ் சார், கொடுத்தாங்க. என் பையனை அனுப்புகிறேன், அவனுக்கு எதா ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு. அவன் உயிருக்கு நாங்கள் தான் உத்தரவாதம், அவனோட சொந்த இஷ்டத்தில் எங்களோட இஷ்டத்தில் வர்றான் அப்படின்னு வீடியோ கொடுத்தாங்களா உங்கள் அப்பா அம்மா? வீடியோ லெட்டர் ரெண்டுமே கொடுத்து ஒன்று அனுப்பியிருக்காங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு நீ எதுக்கு வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு வந்த? சின்ன வயசுலேருந்தே ஹெல்ப் பண்ணுறதுல வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ எப்படின்னா, நான் சென்னையில் இருக்கப்போ சும்மா பசங்க கூட பைக்கில் போயிட்டு வரும்போது ஒரு வயசானவர் ஒரு ஆட்டோவை தள்ளிட்டு போயிட்டு இருந்தார். ஸோ அவர் டோ பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் போய் ஒரு பெட்ரோல் பங்க் வரைக்கும் விட்டோம். ஸோ அதில் அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த மாதிரி யாராவதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சரி, ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ஒரு சான்ஸ் நமக்கு வரும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ரெஸ்கியூ வந்தேன் சார். நீ ஒரு நல்ல ஸ்விம்மர் இல்லையா சார்? இப்போ அடுத்த கேள்வி, இது இப்போ தான் எனக்கே தெரிய வந்துச்சு. ஒரு எக்ஸாமை மிஸ் பண்ணிவிட்டு, ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிவிட்டு, ஒரு அதிகாரி ஆகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிவிட்டு நீ வந்திருக்க இல்லையா? அதில் உனக்கு ஏதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சி அந்த ரெஸ்கியூவில் ஏதாவது பண்ண முடிஞ்ச உன்னால்? ரொம்ப என்ன பண்ணேன் அங்கே? அதாவது நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நிறைய பேரை காப்பாற்றணும், பட் அதில் உன்னோட பங்கு அதிகமாக எதில் இருந்தது? என்னோடய பங்கு, நான் வந்து என்னை மெயினாக நான் வந்து செயின்ஸ் ஆப்ரேட்டராக நான் வந்து என் ரோல் வந்து டீமில் செயின்ஸ் ஆப்ரேட்டர். ஆமாம். ஒரு ஸ்ட்ரீட்டில் போகும்போது ஒரு ட்ரீ கட்டாகி இருந்துச்சு, அதை பாதி கட்டாகி இருந்தது, அதை ஃபுல்லாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணது நானும் பாரத பிரியன் அப்படின்னு நாங்கள் 2 பேர் கட் பண்ணி ரிமூவ் பண்ணோம். ஆமாம். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் அவனும் ஒரு விவசாயி இல்லையா பாரத பிரியன்? அப்புறம் வந்து மடிப்பாக்கம் குபேரன் நகர்னு நினைக்கிறேன் சார். அங்கே நம்ம ஒரு பெரிய போட் எடுத்துகிட்டு உள்ளே போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து நிறைய வீட்டிலேருந்து இந்த வயசானவங்க சின்ன குழந்தைங்கள்லாம் நம்ம போட்டில் ஏற்றிக்கிட்டு வந்து இறக்கி விட்டோம். ஸோ அப்போது வந்து ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு போட்டு வந்து ரொம்ப ஷோர் வரைக்கும் ரொம்ப கரை வரைக்கும் போகாது, ஒரு தர தட்டுற மாதிரி நின்னதுமே நம்ம அவங்கள தூக்கிட்டு போய் ட்ராப் பண்ணோம். ஸோ அப்போ ஒரு சின்ன பையனை நான் தூக்கிட்டு போகும்போது அவன் முகத்தில் ஒரு சிரிப்பு, என் தலையை பிடிச்சி விளாண்டுகிட்டே வந்தான் அவன். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு சார். ரைட்டு. இப்போது நீ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஐயோ நம்ம இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்காக நம்ம லைஃபே மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணவே இல்லையா? இல்லை சார். ஏன்னா நானும் அந்த கூட ஃபீல் பண்ணியிருந்தேன். அப்போது வந்து ஒரு எக்ஸாம் நான் கிளியர் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி ஆஃப்கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தேன். டிசம்பர் 5 வந்து கோஸ்ட் கார்டு எக்ஸாம். அந்த எக்ஸாமை மிஸ் பண்ணிட்டு டிசம்பர் 4 நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆமாம். இந்த ரெஸ்கியூ முடிச்சுட்டு வந்து நான் ஆல்ரெடி கிளியர் பண்ணியிருந்த ஆஃப்கேட் எக்ஸாமோட ஏஎஃப்எஸ்பி வந்து எனக்கு டிசம்பர் 18 இருந்தது, ஏஎஃப்எஸ்பி மைசூரில். ஸோ ஏர்ஃபோர்ஸ் தான் வேணும் அப்படின்றதுனால நம்ம கோஸ்ட் கார்டு எக்ஸாம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரெஸ்கியூ வந்தாச்சு. ஸோ அதில் கிடைச்ச கான்ஃபிடன்ஸை வச்சு நம்ம அடுத்த இது வர இன்டர்வியூ பார்த்துக்கலாம் அப்படின்றதில் மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணே தவிர எக்ஸாம் மிஸ் பண்ண நான் ஃபீல் பண்ணல. ஓகே. ஸோ இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கும் இந்த எஸ்எஸ்பிக்கும் என்ன சம்மந்தம்? ரெஸ்கியூ பண்ணதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம், ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ஸோ கேரக்டர் அப்படியே அங்கே போய் நம்ம அப்படியே பண்ண போகிறோம். ஓகே. நம்ம பண்ணதை அங்கே போய் சொல்ல போகிறோம். ஓகே. இப்போது அங்கே ஒரு பிபிடிடி ஒரு டெஸ்ட்டில் எதனா நம்ம ஒரு ஸ்டோரி எழுதும்போது நம்ம ஒரு ரெஸ்கியூ பண்ணோம், அந்த மாதிரி ஒரு பிக்சருக்கு நம்ம ஒரு கதை எழுதும்போது நம்ம இங்கே பண்ணதே நம்ம எழுத போகிறோம். அப்படிங்கும்போது அது ரொம்ப ஈஸியாகவும் எழுதிடலாம், உண்மையாகவும் இருக்கும். கரெக்டு. சிபிராஜ், இப்போ நீ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சென்னை ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்தப்போ ரிட்டன் மிஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ் போனேன், கோஸ்ட் கார்டு ரிட்டன் மிஸ் பண்ணிவிட்டேன், ஏர்ஃபோர்ஸ் இன்டர்வியூ வரைக்கும் போனேன். அதாவது ஆஃப்கேட்டுங்கிற ரிட்டன் டெஸ்ட்டை எத்தனை தடவை கிளியர் பண்ணியிருக்க நீ? 5 தடவை எழுதியிருக்கேன் சார். 4 தடவை கிளியர் பண்ணேன். 4 தடவை கிளியர் பண்ணியிருக்கேன். ஆஃப்கேட் ரிட்டன் டெஸ்ட்டே வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய சாதனை. அதை நீ 4 தடவை கிளியர் பண்ணிட்டு ஒரு தடவை ஏர்ஃபோர்ஸில் ஏஎஃப்எஸ்பியில் ரெக்கமெண்டும் ஆகிட்டேன். ரைட். ஸோ அந்த தடவை ஆஃப்கேட் கிளியர் பண்ணி ஏர்ஃபோர்ஸ் கிடைக்கல, கான்ஃபரன்ஸ் அவுட். ஓகே. அதுக்கப்புறம் வந்து கோஸ்ட் கார்டு ரிட்டன் கிளியர் பண்ணி அப்புறம் மேட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் அது கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் பிபிடிடி தட் இஸ் பிஎஸ்பி இல்லையா? அது ரெண்டுமே பிஎஸ்பியில் வரும், ப்ரிலிமினரி செலெக்ஷன் போர்டு. அது கிளியர் பண்ணி ஃபைனல் செலெக்ஷன் போர்டு நோய்டாவில் டேட் வந்துருச்சு. ஆகஸ்ட் 4th or 5th ரிப்போர்ட்டிங். 4th or 5th.
ஆனால் ஃபஸ்ட் அன்னைக்கு ஃபஸ்ட்டோ செகண்ட் நம்ம வயநாடு கிளம்புனப்போ ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு 31st ஆர் ஆகஸ்ட் 1 கிளம்பணும் சார். ஆமாம் 31st கரெக்டு. எஸ் சார். மந்த் எண்டு கிளம்பணும். ஜூலை 31st கிளம்புனப்போ எஸ் சார். 5th அன்னைக்கு உனக்கு அதாவது ரிட்டன் கிளியர் பண்ணி மேட் கிளியர் பண்ணி பிபிடிடி கிளியர் பண்ணி கஷ்டப்பட்டு எஃப்எஸ்பி கால் லெட்டர் வாங்கி வச்சுருக்கேன். எஸ் சார். இன்டர்வியூ நோய்டாவில். எஸ் சார். ஆனால் நீ எதுக்கு ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு வந்த? நீ யார் வர சொன்ன? அதுவும் சென்னையில் உட்காந்துருந்தேன். எஸ் சார். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிட்டு இருந்தோம் வயநாட்டுக்கு. எஸ் சார். நீ சென்னையிலேருந்து பஸ் பிடிச்சி வந்தியா? ட்ரெயின் சார். ட்ரெயின் பிடிச்சி வந்து எஸ் சார். என்கிட்ட சொல்லாமல் திருட்டுத்தனமாக ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்தேன். இந்த மாதிரி எனக்கு கோஸ்ட் கார்டு இன்டர்வியூ இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. இல்லை சார், சொல்லுங்கள். ஏன்? கோஸ்ட் கார்டு எக்ஸாம் மிஸ் பண்ணுன்ற ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இல்லை சார். கண்டிப்பாக எக்ஸாமுக்கு எப்படியாவது போயிடணும். அதுக்கு முன்னாடி எக்ஸாம் கிடையாதுப்பா, ஃபைனல் ஸ்டேஜ் இன்டர்வியூ இது. ஓகே சார். அதுவும் நோய்டாவில். எஸ் சார். அது தெரியும்ல, நோய்டாக்கு போகணும். எஸ் சார். நீ சென்னையில் இருக்க. எஸ் சார். ஒரே ஃப்ளைட் அப்படி போயிடலாம், நீ இப்படி வந்துட்ட. எஸ் சார். அதுவும் வயநாடுக்கு. ஸோ December 4th or 5th ரிப்போர்ட்டிங். அதுக்கு முன்னாடி நாள் வந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட் புக் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே சென்னை வந்துடணும். அப்படி இல்லைனா ரெஸ்கியூ முடிச்சுட்டு, இல்லை ரெஸ்கியூ முடியலனாலும் சார்கிட்ட சொல்லிவிட்டு கேரளாவிலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி டெல்லி போயிடணும். எக்ஸாம் எப்படியாவது அட்டன் பண்ணிடணும், ரெஸ்கியூக்கும் வந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் சார் கிளம்பி வந்தேன். முதல்ல வயநாட்டில் எல்லா ரோடும் கட் ஆகிடுச்சு. வயநாட்டிலேருந்து பக்கத்து டவுனுக்கு போகிறதுக்கே வழி இல்லாமல் இருந்தது. எஸ் சார். எப்படி ஏன் இந்த ரிஸ்க்கெல்லாம் எடுத்தேன்? மறுபடியும் அதே சார், ஒரு பிரச்சனைனா நம்மளால் எதுனா பண்ண முடியும் அப்படின்ற இடத்துல நாம் இருக்கோம். ஏன்னா ஒரு ரெஸ்கியூ ஸ்குவாடில் இருந்திருக்கோம், ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன், செயின்ஸாக ஆப்ரேட் பண்ணுறோம், இல்லை எது சொன்னாலும் செய்கிறோம். அப்படிங்கும்போது நம்மளால் ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படிங்கும்போது அதை விட வேணான்னு தோணலை சார். ராத்திரி 10 மணிக்கு வயநாட்டில் லேண்ட்ஸ்லைட் ஆன ஊர்லேருந்து எப்படி முதல்ல போனேன்? அங்கே கீழே ஊர் பேர் ஞாபகம் இல்லை சார். சரி, வயநாடே இல்லை, நம்ம அதுக்கும் கொஞ்சம் ஆமாம் ஆமாம். அங்கேருந்து ஒரு காரை மறித்தோம். ஒரு காரை மறித்து இந்த மாதிரி அவங்க கீழே தான் போகிறதா சொன்னாங்க. ஸோ நியரஸ்ட் டவுனுக்கு பஸ்ஸு கிடையாது. பஸ் இல்லை, பஸ்ஸு கிடையாது. லோக்கல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதுவும் இல்லை. கிடையாது. டைமும் ஆயிடுச்சு. நாங்கள் எந்த வண்டி கிடைச்சாலும், லாரியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எப்படியாவது கீழே போயிடணும். இன்டர்வியூ போகிறேன் டெல்லிக்கு சார். ஒருவேளை முடியலன்னா இங்கே கேரளாலேருந்தே போகிற மாதிரி சொல்லி நான் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், எல்லா டாக்குமெண்ட்ஸு. ஒரு ஆஃபீஸர். எஸ் சார். வெரி குட். கேரளானா காலிக்கட்லேருந்தா, ஏர்போர்ட்லேருந்து. எஸ் சார். அப்படி ஒரு ஐடியாவும் இருந்துச்சு. ஸோ அதனால் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி தான் எடுத்து வந்திருந்தேன். இருந்தாலும் ஒரு நாள் முன்னாடியே நம்ம கிளம்பிட்டதுனால சரி சென்னை போய் அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து அந்த ஹில் ஸ்டேஷன்லேருந்து கீழே போகணுன்னு சொல்லிட்டு எந்த வண்டி மறைச்சாலும் கீழே போகிற வண்டியில் ஏறிடலான்னு சொல்லிட்டு லிஃப்ட் கேட்டு கீழே இறங்கிடுங்க சார். அவங்களும் நாம் அட்டையர்லாம் பார்த்துட்டு ஓகே ரெஸ்கியூ ஸ்குவாடுக்கு வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே ஹெல்ப் பண்ணாங்க. கீழே போயிட்டோம். அங்கேருந்து இன்னொரு கார் அதை பிடிச்சி கேலிக்கட் போயிட்டோம். அங்கே ஒரு 1 ஹவர்லேயே போயிட்டோம். அங்கே கேலிக்கட்லேருந்து லிஃப்ட் வாங்கி நோய்டாவை போகிறேன் நீ இன்டர்வியூக்கு. டேய், இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு கூட நாங்கள் வந்து அட்வான்ஸாக பிளான் பண்ணுவோம். அப்புறம் அப்போது கொஞ்ச நேரம் மழை வேறு பெஞ்சுது. அங்கே மழை விட்டு இறங்கினதும் ஒரு 5 நிமிஷம் நின்று இருந்தோம். அப்புறம் ஒரு கார் மறித்து மறுபடியும் கேலிக்கட் போயிட்டோம். அங்கே இருந்து பஸ்ஸு, பாலக்காடுக்கு பஸ்ஸு, பாலக்காடுலேருந்து ட்ரெயின் சென்னைக்கு. மொத்தமாக நீ தூங்கியிருக்கவே மாட்டேன். பஸ்ஸில் ட்ரெயினில் தூங்குவேன். பஸ்ஸில் ட்ரெயினில் தூங்கியிருப்பேன். எஸ் சார். ஸோ சென்னை போயிட்டு. எஸ் சார். சென்னையிலேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சிட்டேன் சென்னை பிளான். எஸ் சார். ஸோ ஒரு 1.5 நாளில் போனியா? நைட்டு 10 o'clock கிளம்பி அடுத்த நாள் ஈவினிங் 4 o'clock 5 o'clock போல் சென்னை போயிட்டேன். சார். ஸோ ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? ஃப்ளைட் அதுக்கு அடுத்த நாள் எத்தனை மணிக்கு? மார்னிங் 11:10 போல் சார். ஓகே. ஸோ நான் ஸ்டாப் தான் உனக்கு. அன்றைக்கி ஒரு நைட் தூக்கம் கிடச்சிருக்கும். அடுத்த 11 o'clock ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு நோய்டா போயிட்டு சேம் டே இன்டர்வியூவா? இல்லை சார், அடுத்த நாள் ரிப்போர்ட்டிங். எஸ் சார். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லையா உனக்கு? அதாவது பொதுவாக ஒரு இன்டர்வியூ போகிறவங்க நல்லா போய் டெல்லியில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போய் நல்லா தூங்கி நல்லா 3 வேளை சாப்பிட்டுட்டு உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிச்சுட்டு, ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், மிலிட்ரியை பற்றி நிறைய படிச்சுட்டு இல்லையா, மோட்டிவேஷன்லாம் பண்ணிவிட்டு அப்படி தானே போவாங்க. நீ கார்லலாம் லிஃப்ட் பிடிச்சி பஸ்ஸில் ஏறி, ட்ரெயினில் ஏறி, ஃப்ளைட்டில் ஏறி, எப்படி இது உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லையா? இல்லை சார், பெருசாக டயர்டாகவும் ஃபீல் ஆகல. ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு ப்ரிப்பேர்டாக இல்லை. எவ்வளோ பேர் பயங்கர ப்ரிப்பேர்டாக வந்திருப்பாங்க. ஸோ என்ன இந்தியாவிலே 45 பேர் தான் எடுத்திருக்காங்க கடைசியில். மென்டல் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இது இல்லை சார். ப்ரிப்பரேஷனில் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் எனக்கு பிரச்சனையாக இருந்ததுன்றதை நான் ட்ரபிள் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்காக ஒரு டியூட்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் இந்த ரெஸ்கியூ வந்தது. இங்கே வந்து நம்ம ஆஃபீஸர் நம்ம கூடவே 2-3 ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க. நீங்கள்
விக்னேஸ்வரா சார், விக்னேஷ் சார், சூர்யா சார். ஸோ இவங்க எல்லாம் கூட இன்ட்ராக்ட் பண்ணதே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ். அவங்க கூட பேசுனது, இன்ட்ராக்ட் பண்ணது, அவங்க கூட பேசுனது இன்னும் பெரிய ஹெல்ப். நீ ஒரு ப்ராப்பர் சோல்ஜர் இல்லையா மைண்டில்? எஸ் சார். யூனிஃபார்ம் போட்டால் தான் சோல்ஜர் இல்லை, யூர் சோல்ஜர் இன் யுவர் மைண்ட் அண்ட் ஹார்ட். எஸ் சார். இல்லையா? எனி டைம் ரெடி. இன்டர்வியூனால ரெடி, ரெஸ்கியூனால ரெடி. எஸ் சார். இல்லையா? ஆல் டைம் ரெடி. இதுக்கு தனியாக ஒரு ப்ரிப்பரேஷனு, தனியாக தூக்கம், தனியாக சாப்பாடு எதுவும் கிடையாது. இல்லை சார். எனி டைம் ரெடி. கிரேட். சிபிராஜ், இப்போ நீ வந்து கோஸ்ட் கார்டு கிளியர் பண்ணிட்ட. ஆல் இண்டியா ரேங்க் 38 அவுட் ஆஃப் 45. அண்ட் மோஸ்ட் லைக்லி ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 2-3 பேர் தான். அதில் உன்னோட பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு, ஃபார்மர். ஐ டோன்ட் திங்க் எனிபடி இஸ் தேர். இல்லையா? நீ மட்டும் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இப்போ ஏர்ஃபோர்ஸும் கிளியர் பண்ணிட்டேன். எஸ் சார். ஏர்ஃபோர்ஸ் வந்து இப்போ ரேங்க் வந்துருச்சா? ஆல் இந்தியா ரேங்க் 141 சார், அவுட் ஆஃப் 4. வந்துருச்சா? எஸ் சார். ஆர்டர் ஆஃப் மெரிட் மாதிரி ரேங்க் லிஸ்ட் விட்ருக்காங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வரல சார். இன்னும் ஃபைனல் வரல சார். அதில் 404 மேல் கேடட்ஸில் 141 ரேங்க். 141 அவுட் ஆஃப் 404. எஸ் சார். கிரேட். ரெண்டுமே மெடிக்கல் கிளியர் பண்ணிட்டேன். எஸ் சார். மெடிக்கல் ரெண்டுமே வந்து உனக்கு மெடிக்கலில் பிரச்சனை இருந்தது இல்லையா? இல்லை சார். கோஸ்ட் கார்டு மெடிக்கலி ஃபிட். ஏர்ஃபோர்ஸில் மட்டும் அதிகமாக ப்ரோட்டீன் அந்த மாதிரி சிக்கன், எக் சாப்பிட்டதுனால ஹைப்பர் யூரிக் ஆசிட். ஸோ அது மட்டும் ரெடி பண்ணிட்டு போயிட்டு இந்த யூரின் டெஸ்ட் சரியாயிருச்சு. எஸ் சார். ரைட். ஓகே. ஸோ இப்போ நீ ஏர்ஃபோர்ஸும் மோஸ்ட்லி வந்துடும். எஸ் சார். இல்லையா? கண்டிப்பாக. இப்போ எது ஜாயின் பண்ணுவேன்? ஏர்ஃபோர்ஸ் தான் சார். ஏர்ஃபோர்ஸில் வெப்பன் சிஸ்டம்ஸை செலக்ட் ஆயிருக்க. வெப்பன் சிஸ்டம்ஸ்னால் என்ன? மிசைல்ஸ், அப்புறம் யூஏவிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹியூமன்ஸே இல்லாமல் ஒரு ட்ரோன் மாதிரி, ஒரு அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ். ஸோ அந்த மாதிரி யூனிட்ஸ்லாம் ஸ்குவாட்ரன்ஸ் வந்து ஏர்ஃபோர்ஸில் இருக்குது. ஸோ அதை ஆப்ரேட் பண்ணுற ஆஃபீஸர்ஸை வெப்பன் சிஸ்டம் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் அந்த ட்வின் சீட்டர் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸில் பேக் சீட்டில் உட்காந்துட்டு அந்த மிசைல்ஸ் ஆப்ரேட் பண்ணுற ஆஃபீஸர்ஸும் வெப்பன் சிஸ்டம்ஸ் ஆஃபீஸர். அதாவது இப்போ புதுசாக இது இப்போ கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க இல்லையா? முன்னாடி இது டெக்னிக்கல் இருந்தது, இப்போ வந்து தனியாக அது வெப்பன் சிஸ்டம்ஸ்னே பண்ணிட்டாங்க இல்லையா? ரைட். அது இல்லாமல் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸா? சாம் மிசைல்ஸும். சாம் மிசைல்ஸ், அதாவது இப்போ இஸ்ரேல் யூஸ் பண்ணுற மிசைல்ஸ் இல்லையா? இஸ்ரேலோட சிஸ்டம் தான் நம்மகிட்ட இருக்கு. அப்படி தானே? ரைட். கொஞ்ச நாள் ஜவானாக இருந்துட்டு அப்புறம் கிசானா மாற போகிறேன். நாட்டுக்கு தேவையான அதாவது கிசானா இருந்து ஜவானா மாறி திருப்பி கிசானாவே வர போகிறேன். அது உனக்கு வந்து அது ஒரு ஸ்டெப் கீழே அப்படின்னு தோணலையா? அதோ நான் அப்படி நினைக்கல. எனக்கு விவசாயம்னா அது வந்து கடவுள் மாதிரி. நானும் அதான் பண்ணுவேன் கடைசியில். பட் ஆனால் உனக்கு அது அப்படி தோணலையா? உலகம் அப்படி தானே பார்க்குறாங்க. விவசாயத்துலேருந்து தான் பசங்க படித்து ஐடி கம்பெனிக்கு போயிட்டு அங்கேயே செட்டில் ஆகணும், திருப்பி விவசாயத்துக்கு சேத்துல கால் வைக்கக்கூடாது, என் பையன் கஷ்டப்படக்கூடாது அப்படி. நீ ஏர்ஃபோர்ஸில் 14 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் ஏன் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறேன்? அங்கேருந்து தானே சார் ஆரம்பித்தோம். ஸோ எங்கே போனாலும் திருப்பி அங்கே வந்தாகணும். எப்படியானாலும் ஒரு 56 வயசுக்குள்ள 50, 58 அந்த டைமில் ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் திருப்பி எதனா பண்ணணும். ஸோ அதை நான் ஒரு 45 அந்த டைம்லேருந்தே பண்ண போகிறேன். அதாவது உனக்கு வேறு அதாவது ஏர்ஃபோர்ஸ் ஸ்டெப் கீழே அப்படிலாம் நினைக்கல சார். நினைக்கல. ஒரு ஸ்டெப் மேலே இருந்தால் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்துருச்சு, இன்னொரு கையில் வெறும் மெடிக்கல் இதை தான் போயிட்டுருக்கேன். கன்ஃபார்ம் கிடையாது. ஏர்ஃபோர்ஸ் அதிகாரியும் கன்ஃபார்ம் இல்லை, கோஸ்ட் கார்டு அதிகாரியும் கன்ஃபார்ம் இல்லை. ஆனால் சிப்பாய் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்துருச்சு. அப்போ நியாயமாக நீ வந்து கிடைச்சதை எடுத்துக்குவோம், சிப்பாயை போனால் என்ன, அதுவும் ஒரு பெரிய வேலை தான் அப்படின்னு போயிருக்கலாம்ல, ஏன் போகல? கண்டிப்பாக அதை எடுத்துக்கணுன்ற ஐடியாவில் தான் சார் இருந்தேன். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து இதை பற்றி என் சீனியர்ஸ்ட்டை கேட்டிருந்தேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்கே நீ அந்த வேலை கிடச்சி அந்த ட்ரைனிங் ஜாயின் பண்ணிட்டாலும் கூட ட்ரைனிங்கில் இருக்கும்போது உன்னால் மற்ற எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா மிலிட்ரி டிசிப்ளின் நமக்கு தெரியும். ஸோ அங்கேருந்து நம்ம வெளில வந்து ஒரு லீவ் கிடைக்கிறது, சர்வீஸில் இருக்கும்போதே லீவ் கிடைக்கிறது கஷ்டம், ட்ரைனிங்கில் இருக்கும்போது இன்னும் கஷ்டம். ஸோ அப்படின்றதுனால நீ இவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்ட, 2-3 எக்ஸாம்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுற அளவுக்கு போயிருக்க, ஸோ இன்னொரு ரிஸ்க் எடு அப்படின்ற மாதிரி சீனியர்ஸ்லாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாங்க சார். ஓகே. ஸோ கரெக்டு தான், எவ்வளோ பண்ணியிருக்கோம். இது ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி கூட அதுக்கு நீ ஜாயின் பண்ணல. ரைட். ஆனால் சிப்பாய் எக்ஸாமே கஷ்டம் தான் இல்லையா? இப்போ கடலோர காவல்படையில் சிப்பாய் ஆகணும்னா எத்தனை டெஸ்ட் பாஸ் பண்ணணும்? ஸோ அதுவும் ஆஃபீஸர்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2ல் அங்கே ஒரு ரிட்டன் எக்ஸாம் ஒன்று வச்சாங்க, அதில் பாதி பேரை ஃபில்டர் பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அதில் கிளியர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அங்கே ஃபிசிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி. ஃபிசிக்கல் டெஸ்ட்? எஸ் சார். ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் என்னென்ன இருந்துச்சு? ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ். எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் 1.6 கிலோமீட்டரை 630 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் 10 புஷ்அப் 10 ஸ்குவாட்ஸ் முடித்த உடனே ரெஸ்ட் இல்லாமல் பண்ணணும் சார். ஓகே. ஸோ அம்மா வந்து உங்க கூட ரன்னிங்லாம் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் அவங்க ரொம்ப நார்மலான ஒரு ஆர்டினரி லேடி, ஒரு ஹோம் மேக்கர். எப்படி இதெல்லாம், அதுவும் ஒரு வில்லேஜில், அவங்களாம் வெளியே வர மாட்டாங்க, எப்படி உங்க கூட ரன்னிங்கு சைக்கிளிங்லாம் வந்திருக்காங்களா? எஸ் சார், டெய்லி வருவாங்க சார். ஸோ
நான் வீட்டில் ஊரில் இருக்கப்போ ரன்னிங் போயிட்டு இருக்கும்போது ஸோ தனியாக போனால் கொஞ்சம் போரிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அம்மாவை கூப்பிட்டு போனேன் சார். ஸோ அம்மாவை ரொம்பலாம் கம்பல் பண்ணல, கேட்டேன். அம்மா ஓகே நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக வந்தாங்க சார். ஃபஸ்ட்டு சைக்கிளிங் போவோம், அப்புறம் ஒரு 500 மீட்டர் அந்த மாதிரி ரன் பண்ணுறது அப்படி பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வரை அப்படியே ஸ்லோ ஜாக் பண்ணியிருக்காங்க கூட. சைக்கிளிங் முடிச்சுட்டு ஜாக் பண்ணுவாங்க. அப்புறம் சம்டைம்ஸ் என்ன அவங்க புஷ் பண்ணுவாங்க, வேகமாக ஓடிவா, அவங்க முன்னாடி போயிட்டு என்ன புடி அந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் ஒரு டைம் நான் வந்து நம்ம பசங்க கூட மதுரைக்கு ஒரு மேரத்தான் போயிருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நானாக மேரத்தான் ஓட முடியாதா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்துட்டு விர்ச்சுவல் மேரத்தானில் சைக்கிளிங் ஒரு ஈவெண்ட் இருந்தது. ஸோ அதுக்கு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி நாங்கள் அம்மா 25 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணாங்க, நான் 21 கிலோமீட்டர் ரன்னிங் பண்ணேன். ஸோ அது முடிச்சு விர்ச்சுவல் எஸ் சார் விர்ச்சுவல் ஊர்லேயே பண்ணோம் சார். ஸோ அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், அம்மாவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஒரு வில்லேஜில் பாடலூர் மாதிரி ஒரு ஊரில் ஒரு ஹோம் மேக்கர் எஸ் சார் சைக்கிளிங் வர்ச்சுவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி எஸ் சார் முடிச்சிருக்காங்க. 21 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் சைக்கிளிங் சார். 25 கிலோமீட்டர் சைக்கிளிங் முடிச்சிட்டாங்க. பேசிக் டைப் சைக்கிள். பேசிக் சைக்கிள். எஸ் சார். இந்த சாதாரண எஸ் சார் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல், ஆமாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுக்குறாங்களா அந்த சைக்கிள் இல்லையா? எக்ஸாக்டாக அதே சைக்கிள் தான். ஓகே கிரேட். ஸோ அதே மாதிரி நீ அவங்கள புஷ் பண்ணனால ஒரு 10 கிலோ ரெடியூஸ் ஆகிட்டாங்களா? எஸ் சார் ஒரு 9 to 10 கிலோஸ் அவங்க ரெடியூஸ் ஆகிருக்காங்க. எஸ் சார். ஓகே கிரேட். ஹீ இஸ் அ மேன் வித் அ பிக் ஹார்ட். பெரிய மனசு உள்ள ஒரு சின்ன பையன். இது ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பெரியவங்களுக்கே பெரிய மனசு கிடையாது. என்கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. கேட்குறவங்கெல்லாம் 50 வயசு, 60 வயசு, 40 வயசு. அதாவது நான் அவங்களை திருப்பி பார்த்து சிரிச்சுட்டு வந்துடுவேன். காரணம் என்னென்னா, உங்களுக்கு 40-50 வயசாச்சு, இன்னமும் உங்களுக்கு புரியலையா வாழ்க்கைன்னு என்னென்னு அப்படின்னு இன்டைரக்டாக கேட்டு வந்துடுறேன். டைரெக்டாக கேட்டால் அதையும் நமக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது அப்போ ஒரு பெரிய மனசு இல்லாதவங்களுக்கு அப்படி தான் தோணும், இதில் என்ன கிடைக்குது உங்களுக்கு, எது செஞ்சாலும் என்ன கிடைக்குதுன்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இவர் அவரோட ஃப்யூச்சரையும் விட்டுட்டு ஒரு முறை ரிட்டன் டெஸ்ட்டு விட்டார், இன்னொரு முறை இன்டர்வியூ டெல்லியில் இன்டர்வியூ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இன்டர்வியூக்கு போக முடியாத சூழ்நிலை வரலான்னு தெரிஞ்சும் வயநாட்டில் வந்து என் கூட ரெஸ்கியூவில் இருந்தார். ஆனால் வயசு வந்து 23. பெரிய பணக்காரரா, பெரிய வெல் செட்டில் ஃபேமிலியிலேருந்து வராரா? கிடையாது. நாளைக்கு அவரோட சம்பளத்தை நம்பி தான் அவங்க வீட்டில் இருக்காங்க. ஒரு விவசாயி, கடினமான சூழ்நிலையிலேருந்து வந்தவர். அப்போது நாம் இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் கடவுள் நம்பிக்கையா, இல்லைன்னா நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையா அப்படின்லாம் கேட்டேன். அதுவும் இல்லைங்கிறாரு. இல்லை சார், நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுங்கிறாரு. ஐ திங்க் சுவாமி விவேகானந்தா அவர் பேசின விஷயத்த நீ செஞ்சு காமிக்கிறேன். நான் கூட அப்படி இல்லை, எனக்கு அவ்வளோ கிளாரிட்டி கிடையாது லைஃப்பில். அதாவது இவ்வளோ டிட்டர்மினேஷன் கிடையாது. ஸோ இவ்வளோ ஒரு டிட்டர்மைன்டு பர்சன் அவர், தெளிவாக இருக்கார். நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம். 10 பேருக்கு உதவுறதுல கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயும் கிடைக்காது அப்படின்னு தமிழ்நாட்டில் பெரம்பலூர் மாவட்டத்தில் பாடலூர்ன்ற ஊரில் சாதாரண ஸ்கூலில் படித்த ஒரு விவசாயி, அவருக்கு தோணுது, ஒரு 25 வயசு இளம் விவசாயிக்கு தோணுது. அவருக்கு தோன்றதை நாம் இப்போ இந்த உலகத்துக்கு காமிக்கிறோம். இப்படியும் மனிதர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து 40, 50, 60 வயசு முதிர்ச்சி அடைஞ்சவங்க கிடையாது. இளம் வயதிலேயே அந்த மெச்சூரிட்டி வந்தவங்க. இப்படி மனிதர்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்கிறது பெரிய விஷயம், நமக்கு பெருமை. இப்படி ஒரு பையனை ட்ரெயின் பண்ணுன்றது எனக்கு பெரிய பெருமை. இப்போ இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு பேக்ரவுண்டு, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு சென்னையோ ஒரு கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காரு. அப்பா ஒரு கிராஜுவேட்டு. இப்படிலாம் இருந்திருந்தால் இன்றைக்கி இந்த இன்டர்வியூ நான் பண்ணியிருக்க மாட்டேன். கிரேட், ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பிச்சிருப்பேன், நீ அதிகாரி ஆகிட்ட, வெரி குட் அப்படின்னு. பட் ஒரு விவசாய குடும்பத்தில் கடினமான சூழ்நிலையிலேருந்து வந்து அவரோட ஃப்யூச்சரையும் பொருட்படுத்தாமல் பல உயிர்களை காப்பாற்றி கடலோர காவல்படை, விமானப்படை, இது ரெண்டுலேயுமே அதிகாரியாக, கடலோர காவல்படையில் சிப்பாயாகவும் செலக்ட் ஆன ஒருத்தர் இங்கே நம்ம மத்தியில் உட்காந்துருக்காரு. ஸோ இது எனக்கு பெரிய பெருமை, இவர் ட்ரெயின் பண்ணுது. 2 வருஷம் என்னோடய அகாடமிலையும் என்னோடய ஸ்குவாட்லேயும் இவர் இருந்திருக்காருங்கிறது எனக்கு தான் பெருமை. அவருக்கு இலவச ட்ரைனிங் நான் கொடுத்துருக்கேங்கிறது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் ஏதோ இந்த வாழ்க்கையில் ஏதோ நல்லது பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு தோணுது. எல்லாத்தோட முக்கியம் வந்து இவர் நாளைக்கு இராணுவத்தில்
மேஜர் டிபி சிங்னு சொல்லிட்டு என்னோட சீனியர் சொல்லுவார், இந்த மாதிரி பசங்க தான் இன்றைக்கி இராணுவத்துக்கு வரணும், இவங்க தான் அதிகாரிகள் ஆகணும், இவங்க அதிகாரிகள் ஆனால் இராணுவமே வந்து மாறிடும், இராணுவத்தில் நல்ல மனிதர்கள் டாப்பில் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு ஆட்கள், இப்போ சிபிராஜ் நாளைக்கு ஒரு டைரக்டர் ஜெனரல் ஆனார், இல்லை ஒரு அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்டு, ஸ்டார்டிங்கே வந்து இவர் கீழே ஒரு குறைஞ்சது ஒரு 50 சேலர்ஸாவது ஒரு கீழே இருப்பாங்களா. அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸில் ஒரு ஃப்ளையிங் ஆஃபீஸராக ஃப்ளைட் லெஃப்டினண்ட்டாக போகும்போது குறைஞ்சது ஒரு 50 ஏர்மன் அவர் கீழே இருப்பாங்க. நாளைக்கு இவர் கமாண்டிங் ஆஃபீஸர் ஆனார்னா ஒரு கப்பலுக்கே ஒரு கமாண்டிங் ஆஃபீஸராக இருப்பார், குறைஞ்சது ஒரு 100-150 பேர் உனக்கு கீழே இருப்பாங்க. அப்போது இவர் மாதிரி இந்த மாதிரி ஒரு தங்க மனசு, ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்க ஒரு ஆஃபீஸருக்கு கீழே இருக்கிறதுக்கு அவங்கள கொடுத்து வச்சுருக்கணும். அண்ட் உன்ன மாதிரி ஆஃபீஸர்ஸு இந்த கடலோர காவல் படைக்கும் விமானப்படைக்கும் கிடைக்கிறது அவங்களுக்கு தான் பெருமை, ரைட்? ஏன்னா இந்த அதிகாரி எப்படி இருக்காங்களோ அது மாதிரி தான் கீழே இருக்கவங்க இருப்பாங்க. அதிகாரி ரொம்ப செல்ஃபிஷான ஒரு ஆள், அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அவர் ஃபேமிலி உண்டுன்னு இருக்காருன்னா கீழே இருக்கவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் உன்ன மாதிரி ஒரு 10 பேருக்கு எவ்வளோ நல்லா செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கே யோசிச்ச ஒரு ஆள் அதிகாரியாக இருந்தீங்கன்னா உனக்கு கீழே இருக்கவங்கெல்லாம் உன்ன மாதிரி ஆகிடுவாங்க. நீ நாளைக்கு டைரக்டர் ஜெனரல் ஆகிட்டேன்னு வை கோஸ்ட் கார்டுக்கு, ஐ திங்க் இந்த கோஸ்ட் கார்டே மாறிடும், ரைட்? பல பேர் பல குடும்பங்கள் நீ வந்து மாற்றுவ, ரைட்? ஸோ சிபிராஜ் எனக்கு மட்டும் இல்லை, டெல்டா ஸ்குவாடுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, நாட்டுக்கே ஒரு பெரிய ஒரு அசெட், சொத்து, ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அவரை வாழ்த்துவோம். அவரை மாதிரி நாமளும், என்னையும் சேர்த்தா நாமளும் மாறுவோம். நானும் இன்றைக்கி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், நீங்களும் கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சிபிராஜ். தேங்க்யூ சார். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். ஜெய் ஹிந்த். ஜெய் சார்.